திமுக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமே. ஆனா தனி மனித விமர்சனங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது பின்னாளில் அவர்கள் செய்ததால் நிகழுது. உதயநிதி எங்க போனாலும் படத்தை காட்டுறாரு. என்ன படத்தை காட்டி என்ன சொல்றாரு? அவர் வந்து காலில் விழுந்தாரு எடப்பாடி, அது என்ன தனி மனித தாக்குதல்? எவரும் எவர் காலில் விழ வேண்டாங்கிறது திராவிட சிந்தனை. திராவிட இயக்கத்திலேயோ திமுகவிலோ யாரும் காலில் விழலையா? உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. வெள்ளம் வந்துருச்சா? பிச்சை கஷ்டமா? பிச்சை. சரி, அந்த வெள்ள நிவாரணம் எல்லாரும் கொடுத்தாங்களா? இந்த மகளிர் தொகை உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா ஆரம்பிக்கிட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பூரா வந்து மகளிர் உரிமை தொகையை நிறுத்தினால் இந்த எடப்பாடி பழனிசாமி சும்மா விட மாட்டேன். என்னடா மொத்த காமெடின்னு ஒரே பக்கம் இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அந்த 1000 ரூபாய் எவ்வளவு சிரமம்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் தெரியும். உங்க எம்பி சொல்றாருல்ல கதிரானது, நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, என்ன 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன அது 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்றதும் இதுவும் ஒண்ணு. அதுல ஒரு கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை அதெல்லாம் கலந்துருக்குல்ல. என்ன கலந்துருக்கு? இந்த தேசத்தின் கலாச்சாரம் பேசுவாங்க. ஃபிலிக்ஸ் காயத்ரியை கிளைம் பண்ண கூட நீ எப்படி சொல்லுவ? ப்ரிப்பேர்டு பேட்டி ஆயிருச்சு. மோடியுடைய பேட்டி பார்த்திருப்பீங்க நீங்க. தமிழ் மீது அவர் அன்பு இருக்குன்னு சொல்றாருல, அதெல்லாம் ப்ரிப்பரேஷனா? அதுல உச்சக்கட்ட காமெடி. யாரோ ஒரு ஏழை விவசாயி வெறும் கோவணம் தான் கட்டி இருந்தாராம். சொல்லும்போது அவர் கண் கலங்கிட்டாரு. ஆமாமா, ஐயோ அதான் பிரமாதமா கலங்குவாரு. தமிழை பத்தி ஒரு உயர்வா பேசுறாங்க. வாயில பேசி என்ன பண்றது? பட்ஜெட் என்ன ஒதுக்குனீங்க நீங்க? தமிழ் பிள்ளைக்கு சத்து கம்மியா இருக்கும், அந்த பிள்ளைக்கு அதிகமா. அந்த புள்ள செத்து போன புள்ள, சமஸ்கிருத புள்ள 6 மாநிலத்துல எய்ம்ஸ் திறந்தார்ல. சரி, அப்ப எனக்கு திறக்கல. நீங்க எனக்கு மேல வெறுப்பு தானே? கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுக்கான ஈர்ப்பு இல்ல தமிழ்நாட்டுல, அண்ணாமலைக்கான ஈர்ப்பு இருக்கா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், திரைக்கலைஞர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2019 தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் இருக்கும்போது நான் உங்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் திண்டுக்கல்ல. அதன் பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகும் பேசியிருக்கிறோம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. திமுக கூட்டணியை ஆதரித்து, இந்தியா கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் மக்கள் அப்படின்று ஏன் நினைக்கிறீங்க? 2019 ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு திமுகவிற்காக போய் வாக்கு செய்யறதுக்கான காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பை பெற்று இருந்துச்சு. சரியா? அது அவசியமில்லை, இவர்கள் இருவரும் நீக்கப்பட வேண்டியவர்கள் எண்ணம் இருந்ததுனால ஒரு பெருவீச்சில் எல்லாரும் செஞ்சோம். மக்களின் மனநிலையும் அதுவாக இருந்தது, அது பிரதிபலிச்சது தேர்தலில். ஆனால் அதன் பிறகு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு 10 ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு மோடி. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ இவர்கள் இருவரும் செய்தது என்ன அப்படின்னு சீர்தூக்கி பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு முரண்பட்ட ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு, பணம் தராத ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு, அவர்களால் எவ்வளவு அதிகபட்சம் நீட்டித்து எலாஸ்டிக்காக இழுத்து நலத்திட்டங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க ஒன்றிய அரசு, வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. நமக்கு தருவதாக சொல்கிறாங்க, பேச்செல்லாம் நல்லா இருக்குது, நல்ல சிரிப்பு சிரிக்கிறாங்க போகும்போதெல்லாம். ஆனால் 1 ரூபா கூட தரமாட்டேங்கிறாங்க. சரியா? தராமல் இருந்துட்டு அதை வச்சுக்கிட்டு இதை நடத்துகிறாங்க அவங்க. இல்லை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபமாக சொன்னாங்க, பொய் 5000 கோடி பொய் மழைநீர் வடிகாலுக்காக கொடுத்துருக்குறோம். பொய்ன்னு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க. எப்போ பொய் சொல்கிறதுக்கு எப்போ அஞ்சிருக்காங்க? என்னன்னா, இல்லை அரசில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை மறுத்துருக்காங்களா? மறுத்துருக்காங்க. நேற்று மறுத்துருக்காங்க, தலைவர் மறுத்துருக்காங்க, முதல்வர் மறுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்னென்னா, நாங்கள் வெள்ளத்தில் இருந்தோம்ல, கொடுத்தாங்களா அவங்க? இவ்வளோ பெரிய இது சிக்கல் இருந்துச்சு. நீங்கள் ஒன்றுமே நான் திருப்பி சொல்கிறது தான், குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்க்கவாது வந்தீங்களாங்க? வந்தாங்களே. யார் தூத்துக்குடி வந்தாங்களே? யார் வந்தா? நிதியமைச்சர் வந்து என்ன பண்ணாங்க? தச்சனை எல்லாம் உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு வந்தவங்க. ஒரு சின்ன சம்பவம் அதாங்க. வந்த இடத்துல என்ன சொல்லிட்டு போனீங்க? அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னீங்க? அது சரி, அந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தது யாரு? அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு தரல, யார் கொடுத்தது? தமிழக அரசு கொடுத்தா? கொடுத்தா தமிழக அரசு கொடுத்தது. திருப்பி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? பிச்சை வாங்கியே பழகிட்டீங்க. நீங்கள்லாம் வெள்ளம் வந்துருச்சா பிச்சை கேடு, கஷ்டமா பிச்சை கேடு,
எல்லாமே பிச்சை தான் வாங்குறீங்க. சரி, அந்த வெள்ள நிவாரணம் எல்லாரும் கொடுத்தாங்களா? அதுதாங்க, யார் வெள்ளம் வந்து ஊருக்கு தானே கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு யாருக்கு வந்து கொடுக்குறீங்க? கோயம்புத்தூர் கொடுக்குறீங்களா? இல்ல இதை இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒன்று எல்லாரும் இந்த மகளிர் தொகை உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா ஆரம்பிக்கிறது. இப்போ கிடைச்ச எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பூரா வந்து மகளிர் உரிமை தொகையை நிறுத்தினால் இந்த எடப்பாடி பழனிசாமி சும்மா விட மாட்டேன். என்னடா மொத்த காமெடின்னு ஒரே பக்கம் எடுத்தீங்கன்னா என்ன செய்யறது? 3000 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா நேரத்துக்கு ஒரு பேச்சு பூரா பொய். அவ்வளவு பேரும் ஏதாவது மாறி மாறி பேசுறது. சரி, அப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க கருத்தின்படியே திமுக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமே. ஆனா தனி மனித விமர்சனங்கள் தான் ரொம்ப அதிகமா அது இருக்கு. பின்னாடி அவர்கள் செய்ததால் நிகழுது. அது இன்னும் போக இன்னும் அதிகமாகும். இன்னும் 10 நாள் இருக்குல்ல. உதயநிதி எங்க போனாலும் படத்தை காட்டுறாரு. என்ன படத்தை காட்டி என்ன சொல்றாரு? அவர் வந்து காலில் விழுந்தாரு எடப்பாடி, அது என்ன தனிமனித தாக்குதல்? அதுல என்னங்க தனிமனித தாக்குதல்? ஒரு கட்சியில ஒரு தலைவர் காலில் அவர் விழுறாரு. அப்ப அவங்க தலைவியா இருந்தாங்க, அம்மா ஸ்தானத்துல இருந்தாங்க, விழுந்தாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதை போய் பொதுக்கூட்டத்துல ஒரு படத்தை வச்சு காமிச்சு எவரும் எவர் காலில் விழ வேண்டாங்கிறது திராவிட சிந்தனை. விழுறாங்களா? இல்லைங்க, அதாங்க யாரோட பெரியவன்னு சொல்றது திராவிட சிந்தனை. ஒருத்தர் தவழ்ந்து போறாருங்கிறத ஒருத்தர் படம் காட்டுறது. பாருங்க, இப்படி இருந்திருக்காரு. இவருக்கு இப்படி யாரும் காலில் விழலையா? இல்ல சார், கேளுங்க. தவழ்ந்து போறாருல்ல, இப்படி தவழ்ந்து போனவர் இன்னைக்கு என்னவாக இருக்கிறார்ட்ட நீங்க குறைஞ்சபட்சம் அதுக்கு அவங்ககிட்டே நன்றி கண்ணோடு இருங்க சார். நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இந்த நாட்டில் என்னன்னா, நீங்க மோசமாக இருப்பதோ நீங்க மோசமான செயல் செய்வதோ பிரச்சனையா இருக்காது ஒரு சாதாரண மனுஷனுக்கு. காரணம், அவனுடைய தினசரி வாழ்க்கையில அவன் சாப்பிட்ற சோறுல எந்த பங்கும் வந்துட போறது இல்லைங்கும் போது அவன் அதை பத்தி எந்த கருத்தும் வச்சுக்க மாட்டான். எவனோ இந்த கிட கெட்டு போறான். ஆனா அவன் ஒன்று நம்புவான், அந்த மோசமானவனு கூட நீ நன்றியோடு இருக்கணும்னு நினைப்பான். அந்த மோசமானவனு நீ துரோகம் பண்ண கூட நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்க சினிமாவிலேயே கதாநாயகனுக்கு துரோகம் பண்ற வில்லனை விட வில்லன் கூடவே துரோகம் பண்றான் பாருங்க, அவன் தான் பெரிய இடத்துல சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்ற அக்கறை திமுகவுக்கு இருக்கா? அதை சொல்றது நீ வைத்தியம் நினைப்பான்ல. இந்த சசிகலாவை இவர்கள் எல்லாம் எத்தனை தடவை போய் வீட்டு வாசனை கெஞ்சினாங்க, சின்னமானாங்க, நீங்க தான் எதிர்காலம்னாங்க, அவங்க காலில் விழுந்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அது கொள்கை ரீதியான விமர்சனமா? கொள்கை ரீதியான விமர்சனம் இல்ல, நான் சொல்றது தனிமனித விமர்சனமா. அது தனிமனித விமர்சனம். ஆமா, தனிமனித. என்ன நீங்க ஒருத்தரையுமே ஒண்ணுமே சொல்றாரு. அப்புறம் நீங்க இன்னும் 10 நாள் வந்து இன்னும் படுமோசமா இருக்கும். சரியா? பக்கதான் எல்லா கட்சிகளிலும் ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும். இப்போ இது ஒன்று வச்சிருக்காங்க, யார் நல்ல உதவி வாங்கினாலும் தமிழ்நாட்டில் அது பிச்சைன்னு சொல்றதுக்கு. முதல்ல வந்து அதை வாங்காதீங்கிறது, அப்புறம் அதை பிச்சைங்கிறது. இது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னா, கொழுப்படுத்து காசு வருது, ஒன்று வேலை கூட சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய் எவ்வளவு சிரமம்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் தெரியும். ஆனா கஷ்டத்துல இருக்கும்போது அந்த 1000 ரூபாய் உங்க எம்பி சொல்றாருல்ல, கதிரானது, நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, என்ன 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அப்ப என்ன அது ஒரு இப்ப நீங்க முதல்ல சொன்னது ஒன்று சொல்லுங்க, இது ஒன்று சொல்லுங்க, ரெண்டையும் சொல்லுங்க, எது மலிவுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் என்னமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா, வர வேண்டிய பணம்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் எதோட ஒன்று சேர்க்குறீங்கன்னா, அந்த 1000 ரூபாயெல்லாம் ஒரு பிச்சை காசு அப்படின்னு சொல்கிறதோட ஒன்று சேர்க்குறீங்க. அது இது ஒன்றாயிருச்சுன்னு இல்லையா? 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்கிறதும் இது ஒன்று, 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொல்கிறதும் இது ஒன்று. அதாவது என்னவாக வந்து எல்லாத்தையும் ஒன்று சமப்படுத்துறீங்க பாருங்க. இதில் என்னன்னா, அவர்கள் தொடர்ச்சியாக நிதியமைச்சரில் தொடங்கி அவருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தி தொடர்பாளர் தொடங்கி பிற கட்சிகளில் இருக்க முக்கிய ஆட்கள் இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை தெரியுமா? ஐயையோ, இந்த 1000 ரூபா வாங்குறவங்க நன்றியோட திமுக ஓட்டு போட்டால் என்ன செய்யறதுங்கிறது தான். இது தேர்தலில் தான் தெரியும். தேர்தல் தெரியும். அந்த பதட்டம் அதுதான். இப்போ பதட்டத்தில் எல்லாம் கத்தாரங்கிற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழர்கள் எப்பொழுதும் நன்றி மறந்தவர் இல்லை. இந்த திராவிட முன்னேற்றங்களாக வந்த பிறகு நான் நினைக்கிறது, இந்த ஆட்சியினுடைய மாபெரும் சாதனையாக நினைக்கிற விஷயம் என்பது 3. 1, முதல்ல பேருந்தில் இலவச பயணம் பெண்களுக்கு. அது ஒரு மாபெரும் சாதனை. அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக என்பது இவர்கள் யாருக்குமே விளங்காது. ஆனால் நீங்கள் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ளே 10 ஆண்டு கழித்து 20 ஆண்டு கழித்து ஆட்சி மாறி வேறு கலர் மாறி எல்லாம் நடக்கும்ல, ஆனால் உங்களால் பேருந்தில் பெண்கள்கிட்ட பணம் கொடுத்து டிக்கெட் வாங்க வைக்கவே முடியாது. அது மாறவே மாறாது. ஏன்னா அது ஒரு சாதாரண எளிய குடும்பத்து ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவதற்கான அவளுடைய பொருளாதாரத்தை அவள் தான் சம்பாதிக்க போகிறான். ஆனால் சம்பாதிக்க போவதற்கு தடையாக இருப்பது என்ன இருக்குன்னா, வீட்டுக்குள்ள என்ன சொல்லுவான்னா, நீ போய் சம்பாதிக்க போகிற 4000 ரூபாய்க்காக போய் 1000 ரூபா பஸ்ஸுக்கு செலவழிக்கக்கூடாதுமா. இப்போ அது பஸ்ஸு சும்மா தான் போகுது, நான் போகிறேன்பா. நீங்கள் என்னென்னா, ஈரோட்டில் இருக்க ஒரு பொண்ணு, திண்டலில் இருக்க ஒரு பொண்ணு, திண்டல்லேருந்து ஈரோடு வெறும் 20 கிலோமீட்டர் தான், 15 கிலோமீட்டர் தான். ஆனால் அவள் திண்டல்லே இருந்துருவான், பஸ் ஏறி போக முடியாது. ஆனால் இந்த பேருந்து இலவசமாக இருக்கும் அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, பரவாயில்ல ஈரோடு போயிட்டு வரேன், நம்ம அண்ணன் கடை தான், சுமார் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், பஸ்ஸு சும்மா தான் கூப்பிட்டு போகுது, போகட்டும்.
அந்த பொண்ணு முதல்ல திண்டல்ங்கிற அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி ஈரோடுங்கிற ஒரு சிறு நகரத்துக்கு நகருவாள். ஈரோடுங்கிற சிறு நகரத்துக்கு நகர்ந்த பெண் அந்த இடத்துல வந்து அந்த பயணத்தின் மூலமாக அவள் பயணம் போனது வெறும் 15 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த 15-30 கிலோமீட்டரில் அவள் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளையும் அவள் எடுக்கிறாள். அவள் என்ன சாப்பிடணுங்கிறத தொடங்கி தனக்கு பின்னாடி வந்து நின்று இடர்பாடு ஏற்படுறவங்க எப்படி சமாளிக்கிறங்கிற வரையும் அவன் முடிவு எடுக்கிறாள். சமாளிக்கிறவ ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வருவாள். கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வருவா, சென்னையிலேருந்து டெல்லிக்கு வருவா, டெல்லியிலேருந்து உலகம் பூரா போகிறதுக்கான துவக்கம் அது. ஒரு பெண்ணை வீட்டிலேருந்து வெளியே கிளப்புவது இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்பளிப்பது என்பது இலவசம். ஒன்று. ரெண்டாவது, மகளிர் உரிமை தொகை என்பது இதுவரை எவரும் நினைத்து பார்க்காத ஒன்று. ஒரு சாதாரண பூக்கார அம்மாவும் வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மாவையும் கேட்டிங்கன்னா தான் அந்த 1000 ரூபா எவ்வளோ முக்கியம் தெரியும். நீ அந்த 1000 ரூபா எவ்வளோ முக்கியம்னு போய் குஷ்புட்ட கேட்கக்கூடாது. குஷ்புவுக்கு தெரியாது 1000 ரூபா எவ்வளோ முக்கியம்னு. அவர்கள் ஒரு நாளும் 1000 ரூபாய்க்கு சிரமப்பட்டதில்லை, 1000 ரூபாய் இல்லாமல் கையை பிசைஞ்சதில்லை. அந்த 1000 ரூபாய் எவ்வளோ முக்கியம்னு எளிய குடும்பத்து பெண்களை கேட்டிங்கன்னா தெரியும் தனக்கு எவ்வளோ பெரிய செயற்கரிய காரியத்தை அந்த 1000 ரூபாய் வச்சு செய்ய முடிஞ்சு அப்படின்னு. மூணாவது நினைக்கிறது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கான காலை உணவு. பிள்ளைய மத்தியானம் தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நம்ம இது வந்து படிப்பின் மேல் இந்த அரசுக்கு இருக்கிற அக்கறையை காட்டுது. நீங்கள் மொத்த இந்தியாவில் எடுத்துக்கங்க, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நீதி கட்சியில் தொடங்கி, அப்போ இருந்து சொல்கிறேன், நீதி கட்சியில் தொடங்கி அதற்கப்புறம் எத்தனையோ ஆட்சி மாற்றம். நீதி கட்சி காங்கிரஸ் வந்து காமராஜர் அதை விரிவுபடுத்தினார், அதுக்கப்புறம் அதை எம்ஜிஆர் அதை இன்னும் அதிகப்படுத்தினார், கலைஞர் அதுக்கு முட்டை போட்டு வந்து கொண்டு வந்தார். அப்புறம் திருப்பி விடாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு திட்டத்தை. எத்தனை கட்சி மாறி இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு திட்டம் தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதன் மூலமாக ஒரு மாநிலத்தின் கல்வியின் அளவு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாநிலத்தை சொல்ல முடியாது. எந்த மாநிலம், ஒரு மாநிலத்தை ஒரு திட்டமாக சொல்லுங்கள். மற்றதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் சார் எல்லாமே யாருமே இங்கே வந்து முழுமையானவன் கிடையாது. சரியா, முழுமையை நோக்கி நகர்றோம். ஆனால் இருப்பதில் சிறந்தது இது யார் நல்லா பண்ணியிருக்கா அப்படி பார்த்தா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 2024 இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவது மூலமாக இந்தியா கூட்டணி வெல்லும். இந்தியா கூட்டணி வெல்வது மூலமாக இங்கே திராவிட மாடலாக எது இருக்கிறதோ அது இந்தியா மாடலாக மாறும். போன முறை 2019 மக்கள் ஒரு அபரிமிதமான வெற்றி கொடுத்தாங்க. ஆட்சி மலர்லையே மத்தியில் மலரல. ஆனால் சண்டை போட்டோம்ல. இப்போ திருப்பி வந்து இத்தனை தடவை மோடி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் ஏன் பாஞ்சு இங்கே வர்றாரு? ஐயோ பயவுள்ள மறுபடியும் 40 சண்டை போட போறோமா? ஆமா, இருக்கவே சண்டை போடணும்ல சார், சாகரவரை சண்டை போடணும்ல. ஒருவேளை நமக்கு இணையான ஆள் வந்துட்டான்னா இந்த சண்டையை போட்டால் தானே தெரியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதுக்காக வந்து சண்டை போடாமல் இருக்க முடியாதுல்ல, நடத்தாமல் இருக்க முடியாதுல்ல, அது நடத்தணும்ல. திருப்பி இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லுகிற தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவெல்லாம் சொல்லி கொண்டிருந்ததோ அதுவெல்லாமும் அவருடைய வாக்குறுதியாக வருது. நீங்கள் வந்து மகாத்மா காந்தி திட்டத்தில் வந்து 400 ரூபாய் ஆக்குவோன்னு இருக்குது. மத்திய அரசில் பூரா வந்து பெண்களுக்கு வந்து சரிபாதி வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு அதை விட முக்கியமான அந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் நினச்சி மகிழ்ச்சி தெரியுமா? மக்களுடைய உடை, உணவு, காதல், திருமணம் எதிலும் அரசு தலையிடாதுன்னு எந்த இடத்துக்கு நாட்டை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அதாவது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுல நாங்கள் தலையிட மாட்டோங்கிறத ஒரு கட்சி வாக்குறுதியாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இந்த நாட்டை. இது வாக்குறுதியை சொல்லலாம். இப்போ என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த நாடு. இந்த நாடு 10 வருஷம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? இது ஆயிருக்கு. நீ பாரதிய ஜனதா சொல்லிவியாது, நீ சொல்லிவியா நீ இதை? ஏன்னா அந்த இடத்த ஆக்கி கொண்டு வந்து வச்சுருவேன். நீ தான் நீங்கள் நல்லா திருப்பி அதில் ஒரு கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை அதெல்லாம் கலந்துருக்குல்ல. என்ன கலந்துருக்கு? என்ன கலந்துருக்கு? இந்த தேசத்தின் கலாச்சாரம். ஃபிலிக்ஸ் காயத்ரியை கிளைம் பண்ணக்கூடாது நீ எப்படா சொல்லுவ? ஃபிலிக்ஸ் காயத்ரியை கிளைம் பண்ணுவார்ல, அது அவர் விருப்பம்ல. நீங்கள் பாருங்கள், ஒரு பிரதான எதிர்க்கட்சி அடுத்து வந்து இந்த நாட்டை ஆளப்போகிறோம் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எதை வாக்குறுதியாக மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி என்பது என்ன? இதன் மூலமாக மக்கள் மனங்களை வென்று முடியும் நம்புறது தானே. தனி மனித விஷயங்கள்ல தலையிட மாட்டோம். அப்படி இல்லை. உணவு, உடை, காதல், திருமணம் இது 4லேயும் தலையிட மாட்டோம்னு இருக்கு. தனி மனித விஷயங்களில் தலையிட மாட்டோம்னா உங்கள் வியாபாரத்துக்கு வந்து உங்கள் கணக்கு கேட்க அர்த்தம் கிடையாது. இது 4லேயும் தலையிட மாட்டோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு சுதந்திர நாடை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க 10 வருஷத்தில். நான் சொல்கிறேன், திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை பேட்டியே எடுக்க முடியாது யாரையும். நீங்கள் திருப்பி எல்லாரும் பேட்டியெல்லாம் ஏற்கனவே பேட்டி பூரா வந்து என்னென்னா வந்து ப்ரிப்பேர்டு பேட்டி ஆயிடுச்சு. மோடியுடைய பேட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள், அதெல்லாம் ப்ரிப்பேர்டு பேட்டி. என்ன தமிழ் மீது அவர் அன்பு இருக்குன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் ப்ரிப்பரேஷனா? அதில் உச்சக்கட்ட காமெடி. 11 ரூபா காஷ்மீருக்கு போகிறது கொடுத்தாங்க. நான் இவருக்கு கேட்டிங்களா? அது 11 வருது நடந்து போய்கிட்டே இருந்தாராம். யாரோ ஒரு ஏழை விவசாயி வெறும் கோவனை தான் கட்டியிருந்தாராம். சொல்லும்போது அவர் கண் கலங்கிட்டாரு. ஆமாம், ஐயோ அதான் பிரமாதமாக கலங்குவார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால கண் கலங்குவோம். சார் கிளம்பிடுவார் ஷெர்வானியை போட்டுட்டு. அதனால இப்போ மட்டும் கொஞ்ச நாள் கண் கலங்குவார் அவர். அதாவது நான் சொல்கிறேன், இன்னைக்கு மோடி
சுற்றி வர இருக்கிற பிளாக் கேட்ஸ்லாம் இல்லாமல், இந்த ஷெர்வானி கோட்லாம் இல்லாமல், சாதாரண ஒரு கதர் ஜிப்பாவும் கீழே ஒரு கதர் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாருன்னா அவரை திரும்பி பார்க்கவே ஆள் இருக்காது. யாரோ ஒருத்தர் நார்த் இந்தியாவில் வந்திருக்காரு போல இருக்கு, காசிக்கு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு நினச்சி விட்டுருவாங்க. இவர் 50 வருஷம் முன்னாடி வந்தாராம். அப்போவே ஓடி வந்து இவர்கிட்ட 11 ரூபா கொடுத்தாங்களாம், காஷ்மீர் கொடுக்கல. சொல்ல அவங்க எதுக்காக போறாங்க, ஏன் போறாங்க, எந்த நோக்கத்துக்கு போறாங்க எதுவுமே தெரியாது. இந்த தேசத்துக்காக போறாங்க. அதை கொண்டு 11 ரூபா கொடுத்தாங்க. 11 ரூபாயோட மதிப்பு தெரியுமா 50 வருஷத்துக்கு முன்னாடி? 50 வருஷம் 11, அதுவும் கரெக்டாக 11 ரூபாய் மொய் வச்ச மாதிரி. 10 ரூபா இல்லை, 11 ரூபா. இவங்க எல்லாமே 1 ரூபா, 11 ரூபா, 101 ரூபா தான் வைப்பாங்க கரெக்டா. சரி, அந்த பிரதமர் மோடிய மிஸ்டர் 29 பைசா அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. ஆமா, அவர் யார்? அப்புறம் அவர் யாரு? என்னப்பா 1 ரூபா கொடுத்தா 29 பைசா கொடுக்குறாங்கன்ற இது அரசியல் ரீதியான விமர்சனம். மிஸ்டர் 29 பைசான்றது ஒரு பிரதமர் அப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? மிஸ்டர் 29 பைசா சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஏன் கோவம் வருது? நீங்க 29 பைசா தர்றீங்க சார், உங்களை வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேடா அது? அன்பார்லிமெண்ட்ரி வேடா சார் அது? இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து அது அன்பார்லிமெண்ட்ரியா? 29 பைசாங்கிறது அன்பார்லிமெண்ட்ரியா? நீங்கள் எப்படி தான் அவனை சொல்லுவீங்க சாதாரண ஆளுக்கு? சாதாரண ஆள் விளங்கணும்ல, நம்ம பணம் இவ்வளோ கொடுக்குறோம் பாருங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்தில் நான் சொல்கிறேன், நம்ம இந்த தேர்தலில் கேட்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா, ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா, எங்கள் 1 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுன்னு தான் கேட்கணும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்களுக்கு. எங்கள் 1 ரூபாய் திருப்பி கொடு, எங்கள் மாநிலம் எங்களை பார்த்துக்கோ. நான் கொடுத்த 1 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. 1 ரூபா கொடுக்க முடியலையா? மற்ற எல்லாம் சிரமத்தில் இருக்காங்களா, உத்தரப்பிரதேசலாம் வளர்க்கணுமா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, 10 காசோ 15 காசோ கூட எடுத்துக்க. இந்தியா கூட்டணி வந்தா 1 ரூபாய் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. வாங்கியிருக்கோம்ல, இதுவரை வாங்கியிருக்கோம்ல சார், இதுவரை கொடுக்காம இருக்காங்களா? சண்டை போட்டு தான் சார் வாங்கினீங்க. வாங்கணும்ல, இப்போ வாங்கவே முடியலையே. நீங்கள் வந்து பல்ல காட்டுறாங்கன்னு சொல்கிறீங்கிறீங்க. அதெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொரு தடவையும் போன லெட்டர் போட்ட போது, குழு போன பொழுது, தலைவர்கள் போய் நின்ற பொழுது கண்டிப்பாக செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்களா? இவர்களுக்கு தமிழ்நாட்டின் மேல் தீராத வெறுப்புணர்ச்சி இருக்குது. வெறுப்புணர்ச்சி இருக்கும்போது பிரதமர் 8 முறை வராரு தமிழ்நாட்டுக்கு. ஓட்டு இருக்குல்ல உங்கள்கிட்ட, ஓட்டு இருக்குல்ல, நீங்கள் தான் மொத்தமே 40 காலி பண்ணுறீங்கல்ல. காஷ்மீரில் இட்லி தோசை கிடைக்கிற மாதிரி அங்கேயும் தமிழ் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இவர் சொல்லுவார். ஏன் இருக்கணும் அங்கே தமிழ்? அவ்வளவு தொன்மையான மொழி, அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல. ஐயோ வேண்டாங்க, காஷ்மீர் இருந்தால் போதும். காஷ்மீரில் தமிழ்நாட்டில் தமிழ் இருந்தால் போதும். நீங்கள் மொத்த இந்தியாவில் எல்லா மொழிகளையும் நீங்கள் சமமாக பாவீங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் சம உரிமை கொடுங்க. நீங்கள் வந்து காஷ்மீரில் தமிழ் இருக்கணும், தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கணும். ஒருத்தர் தமிழை நேசிக்கிறாரு, அது கூட கூடாதுங்கிறீங்க. தான் சார் சொல்கிறேன். நீங்கள் எங்கே மொழியை கொண்டு போய் நீங்கள் காஷ்மீர், அப்போ காஷ்மீர் யார் படிக்கிறது? நான் சொல்கிறேன், காஷ்மீரில் இருக்கிறவங்க காஷ்மீரி படிக்கட்டும், கோவாவில் இருக்கிறவங்க கொங்கினி படிக்கட்டும். அங்கே போய் தமிழை திணிக்காதீங்க. தேவை எங்கேயுமே. நான் சொல்கிறேன், இங்கே எனக்கு திணிக்காத போல அவனுக்கு திணிக்காது. அங்கே நிறைய மொழி இருக்குது, வளமையான மொழி இருக்குது. அந்த வளமையான மொழிகளில் முதன்மையானது தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதன் மூலமாக இந்த மொழியில் என்னவெல்லாம் இலக்கியம் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் அந்த மொழிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மொழிக்கு பணம் கொடுங்க. தமிழ் தான் சிறப்புங்கிறீங்க. ஆனால் மாநில பட்ஜெட்டை ஒதுக்குனீங்கன்னா தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. மனுஷன் பேசியாத சமஸ்கிருதத்துக்கு தான் பணம் ஒதுக்குறீங்க. நீங்கள் கேட்டால் இல்லைங்க தமிழை பற்றி ஒரு உயர்வாக பேசுகிறாங்க, வாயில பேசி என்ன பண்ணுறது? பட்ஜெட் என்ன ஒதுக்குனீங்க? நீங்கள் தமிழ் பிள்ளைக்கு சத்து கம்மியாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு அதிகமாக. இது எந்த புள்ள? அந்த புள்ள செத்து போன புள்ள, சமஸ்கிருத புள்ள. அதான் அதுக்கு உயிர் கொடுக்கணும். செத்து போன பிள்ளை எப்படி உயிர் கொடுப்பீங்க? நீங்கள் என்ன நீங்கள் ரட்சகரா? நீங்கள் உயிர் தரவா செய்வீங்க? நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? யாரா மனுஷன் பேசிக்கிறானா? சமஸ்கிருதங்கிறது எங்க மனுஷன் எந்த மனுஷன் காட்டுங்க. ஒருத்தனை, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சமஸ்கிருதம் பேசினா காட்டுங்க, அப்புறம் நீங்க பணம் ஒதுக்கணும். சரி, நான் காமிச்சிடுறேன். சமஸ்கிருதம் என்பது என்னன்னா மன் கி பாத். ஒருத்தர் மட்டும் பேசுவாரு, இன்னொருத்தர் கேட்பாரு. கேட்கறது கல்லா இருக்கும், பேசுறது மனுஷனா இருப்பான். அவர் உறுதியா நம்புவாரு அது பேசாது திருப்பின்னு. அதனால அவர் சமஸ்கிருதம் பேசுவார். அவர் நீங்க மனுஷன் எங்க சமஸ்கிருதம் பேசுறாங்க? உரையாடுறதுக்கு நடக்குது சமஸ்கிருதத்தில். நீங்கள் அதுக்கு ஒதுக்குவீங்க, தமிழுக்கு பணமே ஒதுக்க மாட்டீங்க. ஆனால் கேட்டால் காஷ்மீரியும் தமிழ் பேசணும். தமிழை நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு விம்புது, அழுக வருதுன்னு தொடச்சிக்கிட்டே இருக்குது. உங்களை மாதிரி வேட்டி சட்டையில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதுதான் சொல்கிறேன். அவர் பல கெட்டப்பில் வருவாருங்க. வரிசையா அடுத்த பேஸ் தேர்தல் எங்கேயோ அதுக்கு போவார் திருப்பி ஒவ்வொரு இடத்துலையும். சார் அதெல்லாம் பொதுவாக தலைவர்களுக்கு டெக்னிக் சார். அதெல்லாம் குறையா நான் சொல்லலை. நம்ம இப்போ கென்யாவுக்கு போகிறோம், கென்யாவில் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், கென்யாவில் அதிபர் இங்கே வர்றாரு, வந்தால் நம்முடைய இந்திய வாடகை போட்டுக்கிறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து உங்களை இணக்கமாக இருக்கணும்னு காமிச்சிக்கிறக்கா செய்கிற ரொம்ப அடிப்படை டெக்னிக்கு. அதை பாக்கியராஜ் அவர் அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு எனக்கு அறிமுகம் கிடையாது, 2 பேர் ரோட்டில் பார்த்துட்டோம், சரியா? நம்ம 2 பேரும் அன்பாகணும் அடுத்த காட்சியில், சரியா? அடுத்த காட்சி உடனடியாக அன்பாகிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு பெட்டில் நீங்கள் படுத்து கிடப்பீங்க, உங்கள் உடம்புல இந்த ரத்தம் இறங்கி ரத்தம் ஏறும்,
பக்கத்து பாட்டிலில் ரத்தம் இறங்கி எனக்கு ஏறும். அதாவது நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுப்பீங்க. ரத்தம் கொடுத்தா நான் கண்ணு முழிச்சு பார்த்தோன்னா அடடா ஃபிலிக்ஸா நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்னு முழிச்சு பார்த்து நான் அவங்களோட அன்பாயிருவேன். ஓகேவா? இதுதான் வந்து அறியாத 2 பேர் உடனே அன்பாகிறதுக்கான வழி. இந்த சீனை சொல்லாதீங்க பாரு. ஏன்னா இது எல்லாருக்கும் தோன்ற சீனு. ரத்தம் கொடுக்குற சீன் மட்டும் வேண்டாம் பாரு. டிஸ்கஷனில் 2 பேர் அன்பாகிறாங்கன்னா ரத்தம் கொடுக்குற சீன் வேண்டாம் பாரு. அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டு வர்றதுல ரத்தம் கொடுக்குற சீனு ரொம்ப பழைய சீனு. அதையா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும். இப்போ நீங்கள் சொன்னீங்க 2019 அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அதிமுகவோட பாஜக இல்லை. அடித்து சொல்லிட்டார் எடப்பாடி, பல முறை சொல்லிட்டார். ஆனாலும் அவங்க ஒரு கள்ள கூட்டணி, உதயநிதி கள்ள காதல்னே சொல்கிறாரு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அதாவது இவர்கள் இந்த தேர்தலில் ஒன்று நினைக்கிறாங்க, நம்ம பிரிஞ்சிருந்தா வாக்குகளை பெற்று விடலாம். இங்கே அவர்களுக்கே ஒன்று நல்லா புரியுது. பிரிஞ்சிருந்தா எப்படி சார் வெல்ல முடியும்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நீங்கள் வந்து தமிழக மக்களின் மனநிலை ஊடகங்களாக இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச விட, ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு தெரிஞ்ச விட, இங்கே வரவே முடியாத பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல தேர்தல் அவங்க பார்த்துட்டாங்க. சரியா? ஆனாலும் விடாமல் டைவடிக்கிறாங்க. ஒரு தெரியாத வளையத்துக்குள்ளே போயிட மாட்டோமா நம்மன்னு. அப்போ இங்கே பாரதிய ஜனதா கட்சி மேல் மக்களுக்கு பெரிய ஈர்ப்பு இல்லைங்கிறதுனால பிரிந்திருந்தால் ஒருவேளை வெல்ல முடியுமோன்னு ஒன்று யோசிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு சார்? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் வியூகம் மாற்ற மாட்டான். அவனிடம் ஒரு வலுவான அணி இருக்குது. அந்த அணியில் ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை என்னன்னு அவனுக்கு தெரியுதா? அதனால ரொம்ப மினிமல் சேஞ்சஸ் பண்ணுவானே ஒழிய பெருசாக வியூகமே மாற்ற மாட்டான். ஆனால் தோக்குறான் பாருங்க. அதாவது தோக்குறான்னா தரமட்டத்துக்கு தோக்குறான் பாருங்க. எதிரணி 10 கோல் போட்டு இவன் 0 கோலில் தோக்குறான் பாருங்க. எதிரணி 40 கோல் போட்டு இவன் 0 கோலில் தோக்குறான்ல, அவன் வியூகத்தை 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவான். ஏன்னா எப்படியும் அவன் 40 கோல் போட போகிறான், நம்ம 0. இதில் என்ன பண்ணால் என்ன, திடீர்னு என்ன செய்வானா, கோலியை தூக்கி ஃபார்வர்ட் ஆட விடுவான். கோல் கீப்பரை பேக்வர்டு ஆடிக்கிட்டு இருக்கவன் வந்து ஃப்ரண்ட் ஆடுவான், அஃபென்ஸ் ஆடுவான். டிஃபென்ஸ் ஆடுறவன் அஃபென்ஸில் இருக்கவன் டிஃபென்ஸுக்கு வந்துடுவான். அங்கே இருக்க ஒருத்தன் க்ளவுஸே மாட்டான், கொஞ்சம் கோல் போஸ்ட்டை பார்த்துக்குவான். ஆடியன்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு இருக்க கோல் கீப்பர் அங்கே போய் ஃப்ரண்ட் ஆடிக்கிட்டு இருக்க அஃபென்ஸ். சரி, அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கலாம். அது அவ்வளோதான். அந்த மாதிரி மாற்றி பார்க்க வேண்டியதானே. நம்ம எப்படியும் அவன் 40 கோல் போட போகிறான், நம்ம 0 கோல். மாற்றி பார்ப்போமே, மாற்றி பார்க்குற டெக்னிக் ஒன்றாவது வரலாம்ல, வாய்ப்பு இருக்கலாம். தப்பு இல்லை, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. நான் சொல்கிறது 40 வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கு வேலை செய்கிறோம். இந்த தேர்தல் என்பது கடும் போட்டியெல்லாம் நினைக்கிறேன். நான் என்ன கடும் போட்டி அப்படின்னா, 2வது இடத்துல நான் வர்றதா நீ வர்றதான்னு ஒரு போட்டி நடக்கும். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாதிமுக நடக்கிற போட்டி என்பது 2வதாக நான் வந்துடணும். சரியா? வேற ஒருத்தர் வந்துடக்கூடாது. 2வது இடம் வந்துட்டாலே போதும். அப்புறம் அதை வச்சு ஒரு 1.5 வருஷம் ஓட்டிடலாம். நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, நாங்கள் தான் 2வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இங்கே ஒரு பெரிய போட்டி நடக்குது. இங்கே போட்டி அவர்களிடையே நடந்து கொண்டே இருக்கிறது, பிரிஞ்சிருந்து. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் அவளோட சேர்ந்துருப்பாங்க. நீங்கள்லாம் விரும்புகிற மாதிரி, ஊடகங்கள்லாம் விரும்புகிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக வந்துட்டா அப்போவும் அண்ணாதிமுக சேர்ந்துருக்கும். அவங்களோட பிரிஞ்சிருக்குமா? ஒரு போக்கில் ஊடகங்கள்லாம் விரும்புதுன்னு. ஆமாம், எல்லா ஊடகம் விரும்புது, எல்லா ஊடகம் விரும்புது. அதனால தான் தேர்தல்ன்றது மக்கள் தீர்ப்பு. அதான் சார், நான் நம்புறேன் சார். அதை நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும். நீங்கள் என்ன, நீங்கள் ஃபிலிக்ஸுக்கிற ஆள் இல்லை. பொதுவாக ஊடகங்கள் இப்போ என்ன வந்திருக்கு உங்களுக்கு, சவுத்தில் கொஞ்சம் கஷ்டம், தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம், ஆனால் நார்த்து ஃபுல்லாக வந்துடுவாங்க போல இருக்கு. என்ன நீ இன்னும் பெரிய பீகாரில் தினசரி போய் டீ குடிச்சிட்டு வர, நீ பார்த்துட்ட. பஞ்சாபில் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா உனக்கு? அங்கே இருக்க சிங்கப்பூரா அவங்க சித்தப்பா மைய மாதிரியே பேசுறது. நார்த்தில் ரொம்ப கஷ்டம், ஃபுல்லாக வந்துடும் பிஜேபி. அங்கே 350 80 சீட் இருக்கு. ஐயோ வரட்டும் சார், நீங்கள் வரட்டும் சார். அது தேர்தல் என்னும்போது தானே சார், வாக்கு என்னும்போது தானே சார் தெரியும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும். சரியா? நான் சொல்கிற ஆள் பூரா இப்போ நீ கடைசியாக இப்போ உத்தரப்பிரதேசுக்கு போன அப்படின்னு, கடைசியாக இப்போ உத்தரப்பிரதேச போனோம்னா உத்தரப்பிரதேஷ் அது வந்து எப்படி பண்ணுங்க, எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ் தெரியாமல். ஏன்னா உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சிரும், பீகாரில் ஜெயிச்சிரும், பஞ்சாபில் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது. இல்லை, 5 மாநில தேர்தல்களே 3 மாநிலத்தில் ஜெயிச்சாங்க சார் அவங்க. அதனால பரவாயில்ல சார். அதனால என்ன சார், இந்த தேர்தல் ஜெயிப்பாங்க. உதாரணம் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இங்கே திமுக ஜெயிக்கும்னு சொன்னால் மட்டும் உங்களுக்குலாம் சந்தேகம் வருது. அதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு மட்டும் அந்த உதாரணத்தை எடுத்துக்குவீங்க, இதுக்கு அந்த உதாரணத்தை எடுத்துக்கங்க. ஒன்று ஒரு விதியை பொறுத்துனா எல்லாத்துக்கும் பொறுத்துங்க, பொறுத்தலைன்னா எதுக்குமே பொறுத்தாதீங்க. நான் சொல்கிறேன், வட இந்தியாவில் இருக்க தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது அடுத்தடுத்த தேர்தல் வேறு வேறு ஃபேஸாக நடக்க போகுது. சரியா? 7 கட்டமாக நடக்க போகுது. இது தேர்தல் என்பது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருக்க மக்களின் மனநிலை தான். நீங்கள் ஒரு வாரம் 4 வருஷமாக அனுபவப்பட்டிருப்பான். சரியா? ஆனால் அந்த வாரம் நடக்குதோ அதில் மொத்தம் மாறி கூடும். ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்ல. அப்படி
சார் நம்ம இந்த இந்த 5 வருஷத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினால் நாம் பட்ட துன்பம் என்பது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினை விட்டுருங்க. நான் சொல்கிறது கோவிடுக்கு நீங்கள் நடையாக நடந்தது, இந்த மாநிலம் பூரா நாடு பூரா ஒவ்வொரு மாநிலத்தில் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய நிர்வாக திறனற்ற ஒரு அரசுக்கு உதாரணம். சரியா? நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ரயில்வே இருக்குது சார். இதுதான் சிக்கல். 8 மணிக்கு சொல்ல போகிறோம் இந்த நாடு லாக்டவுன்னு. சரியா? ஒரு ட்ரெயின் பெட்டியில் 64 பேர் சோஷியல் டிஸ்டன்ஸோடு உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப சாதாரணமாக 32 பேர் ஏற்றிடலாம் ஒரு பெட்டியில். 32 பேர் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு இரவு 3 நாளைக்கு இன்று தொடங்கி இந்த இரவில் தொடங்கி 3 நாளைக்கு ரயில் பூரா இலவசம். எல்லாரும் அவர் ஒரு மாநிலத்துக்கு போகலாம்னு சொன்னால் அத்தனை பேர் சௌரியமாக போய் சேர்ந்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக்டவுனை அறிவிச்சுட்டு கூட வேலை செஞ்சுருக்கணும். ஒரு சிக்கலாக வந்துருக்கும். நடையாக நடக்க விட்டோம் அந்த நாடு பூரா. அவ்வளோ பேர் நடந்தான். இன்னொன்று, பண மதிப்பிழப்புன்னு சொல்லி நம்ம கொன்ன வயசானவங்க இருக்காங்க இல்லை, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு மதிப்பீடு கொண்டு வந்த பிறகு தானே 2019 திருப்பி வராரு. அதை தாங்க சொல்கிறேன். அது பண்ண நம்ம 10 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குல்ல. ஒன்னொன்னையும் திருப்பி இது என்ன மறந்துடாமல் ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஒன்று செஞ்சுவிட்டு நீங்கள் வந்து என்னை நாடை பெரிய சுபிட்ச நாடாக மாற்றியறே நீங்கள் சொன்னீங்க. மாற்றினீங்களா? ஆனால் இப்போ ராமர் கோயில் கட்டினா தானே ஞாபகத்துக்கு வரும். ராம அதோட முக்கிய பொண்ணு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ராமருக்கு நாங்கள் வந்து வெயில் காலங்கனால பருத்தியில் வேட்டி கட்டுறோம். ஏன்னா ராமருக்கு வேர்க்குமா. ராமருக்கு இதுவரையும் பட்டான். ஏன்னா வந்து குளிர்காலமா, இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா ராமருக்கு இருக்கிறவங்களும் திமுக ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க. இது அந்த நம்பிக்கை உடையவர்களும் கண்டிப்பா திமுக ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க, ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க. திமுகவுக்கு எப்பொழுதுமே சிக்கலே கிடையாது. அது திமுகவுக்கு எப்பொழுதும் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் ஆதரித்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், கடவுளர்களை தமிழ்நாட்டில் பத்திரமாக பார்த்து கொண்டது திமுக தான். கடவுளை பத்திரமா பார்த்துட்டு யாரு? நாத்திகம் பேசி ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்றங்கள் தான் பத்திரமா பார்த்துச்சு. அதுதான் அரங்காவல் குழு அமைச்சிச்சு. அந்த அரங்காவல் குழு அனைத்து சாதனைகளும் இருக்க வேண்டியவங்க கட்டாயமாக்குனுச்சு. கடவுளே நீங்க தான் பாத்துக்கிட்டேன்னு. ஆமா, பாத்துக்கணும்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது கல்லுன்னு. எனக்கு ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்குங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த மாநிலத்துடைய குடியுரிமை பெற்ற ஒருத்தர் இருக்கீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமைன்னு திராவிட முன்னேற்ற அரசுக்கு புரியும். அதன் கருத்து அதுவாக இல்லாமல் இருக்கலாம், செய்ய வேண்டியது இல்லை. நான் சாமி கும்பிட மாட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாநிலத்திற்கு ஒரு சாமி கும்பிடுவான்னா அது பத்திரமா ஏற்பாடு பண்ண பொறுப்பு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே நடக்கிற மாபெரும் திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் மொத்த மாநிலத்துக்குன்னு ஒரு திருவிழா கிடையாது. தமிழர் திருநாள் தவிர மொத்த மாநிலத்துக்கு வச்சிருக்கோம் நம்ம ஏதாவது இல்லை, எதுவுமே இருக்கு. பொங்கல் தமிழர் திருநாள் மட்டும்தான் மொத்த மாநிலத்துக்கும். அது ஒரு இடத்தில் மக்கள் கூடுவதல்ல, அவர் ஒரு வீட்டில் கொண்டாடுவது. ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு மாபெரும் திருவிழா வச்சுருக்கோம். சரியா? நம்ம தனியாக தைப்பூசம்னு ஒன்று வச்சுருக்கோம், தனியாக அழகர் ஆற்றுலன்னு வச்சுருக்கோம். கரெக்டாக? தனியாக தூத்துக்குடி ஒன்று வச்சுருக்கோம். இப்படி ஒன்று வச்சுருக்கோம். பெருமளை திருச்செந்தூரில் தனியாக ஒன்று வச்சுருக்கோம். ஒன்று இப்படி பெருமளவு கூடுறாங்க. எப்பொழுதாவது எந்த இடத்துலையாவது சிறு அசம்பாவிதம் இதுவரை தமிழ்நாடு நடந்துன்னு சொல்லுவோம். இதை நீ ஆன்மீக அரசு இல்லைன்னு சொல்கிறேல்ல, நான் சொல்கிறது அதிமுக சேர்த்தே சொல்கிறேன். முன்னாடி இருந்த அதிமுக, அதுக்கு முன்னாடி இருந்த திமுக, தொடர்ச்சியாக திமுகவை நீங்கள் அது ஆன்மீக அரசு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரே ஒரு தைப்பூச திருவிழாவில் சிக்கல் சொல்லுங்கள், ஒரே ஒரு திருச்செந்தூரில் வந்து நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஒரு தடவை சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அந்த அரசு பொறுப்புக்கு வந்த அந்த கட்சிக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அரசாக மாறிய பிறகு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுடைய உணர்வு புண்படாமல் இருக்க வேண்டியதும் இந்த அரசனுடைய கடமை. அங்கே கட்சியுடைய கொள்கை ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடும். சரியா? இவ்வளவு ஒழுங்காக இருக்கவங்கள நீங்கள் வந்து கோயில் எங்கிட்ட ஒப்படைச்சு உங்ககிட்ட ஒப்படைச்ச ஊர்லலாம் எப்படி கோயில், அதை சொல்லணும்ல, முதல்ல அதை செய்யணும்ல. அதை விட்டுவிட்டுறீங்களே எல்லாரும் திரும்ப. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து மேல் உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கிறதா, விமர்சனங்கள் இருக்கிறதா, நல்லா வைங்க. நான் அதை வைக்கவே கூடாது, இது ஒரு புனித அரசு அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் மொத்தமாக பாருங்கள், ஒரு பருந்து பார்வையாக பாருங்கள், என்ன நிகழ்ந்திருக்கு, இப்போ என்ன நடந்திருக்கு. ஒரு பேர்ட்ஸ் வியூ பார்த்தாச்சா? ஓகே, பார்த்தாச்சு. இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்வை பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை சந்தித்த ஆட்சிகள்லேயே மிகச்சிறந்த ஆட்சி என்பது இந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். இந்த ஒன்றிய அரசோடு இவ்வளவு முரண்பட்டு இருக்கும்போது 3 ஆண்டு கால ஆட்சி வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரீங்களா? ஓட்டு போடுங்க. ஏன்னா இந்த திராவிட மாடலை தான் இந்தியா மாடல் பின்பற்றுவதாக இன்றைய காங்கிரஸ் 2026 மக்கள் முடிவு செய்வாங்க. அதைத்தான் சார். இல்லை சார், நான் சொல்றது அடுத்த 2020 சட்டமன்றம் சொல்லலை. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறதோ அதைத்தான் இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் இருக்கையில் பெரும்பாலுமாக பிரதிபலிக்குது. இதுவெல்லாம் மொத்த இந்தியாவுக்கு. நான் சொல்கிறது, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உத்தரப்பிரதேசக்காரங்க நல்லாவே இருக்க வேண்டாமா? நீங்கள்லாம் ஒரே நாடு இல்லையா? பாரத் மாதா கி ஜெயில, பாரத் மாதா கி ஜெயில என்ன செய்யணும்?
உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கணும்ல, பீகாருக்கு நல்லா இருக்கணும்ல. பீகாரில் இருக்கணும்ல எப்போ சார் படிக்க வைப்பீங்க நீங்கள்? நீங்கள் திமுக மாடலை யார் ஃபாலோ பண்ணுவா? காங்கிரஸ் தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் திருப்பி பாரதிய ஜனதா கட்சி ஃபாலோ பண்ணுமா? ஃபாலோ பண்ணாதில்ல. மோடி இந்த ஒன்றும் இல்லை சார், இந்த கடைசி ஒரு மாதத்தில் மோடி இவ்வளவு திட்டம் அறிவிச்சார்ல சார் ஒவ்வொரு ஸ்டேட்லையும். கல்விக்கு ஒதுக்குனது எவ்வளோ மட்டும் எடுத்து பாருங்க சார். நீங்கள் கல்விக்கு ஒதுக்குனது எவ்வளோ மட்டும் எடுத்து பாருங்க. எப்போ பார்த்தாலும் நான் கோயில் கட்டுவேன், அதை பண்ணுவேன், இதுவா வேலை? அதனால தான் காங்கிரஸ் உடைய கட்சியுடைய இந்த எதை படிச்சு போன எங்கே கூட நிப்பாட்டாங்க வர்ற நாடு அப்படின்னு. சமீபமாக 6 மாநிலத்தில் எய்ம்ஸ் திறந்தார்ல. சரி, அப்போ எனக்கு திறக்கலை, நீங்கள் எனக்கு மேலே வெறுப்பு தானே? 6 மாநிலம் திறந்தவங்க தமிழ்நாட்டில் திறக்கல, வெறுப்பு தானே? கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சொன்னால் அதை சொல்கிறீங்க, அதை சொல்ல எதை சொல்கிறீங்க. இங்கே நான் வந்து எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இங்கே எல்லா உணர்வுகளுக்கும் இடம் இருக்குது. சரியா? எல்லாருடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் இடம் இருக்குது. அப்படி வளர்ந்து வந்தவங்க நம்ம. இப்போவும் நீங்கள் ரோட்டில் இங்கே ஒரு பெண்ணை இழுத்து வச்சு அடிச்சிட முடியாது உங்களுடைய மனைவியை. நீங்கள் ரோட்டில் வச்சு உங்கள் மனைவி அடிச்சிங்கன்னா போகிறவன் சைக்கிள் நிப்பாட்டிடுவான். ஏன் பார்த்த பிள்ளைய அடிக்கிறம்மா, யோ போயா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா இறங்கி ரப்புன்னு உங்களை அரைஞ்சிட்டு என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க, ரோட்டில் கொண்டு வந்து அடிச்சேன்னா நான் கேட்பேம்மா. இதுதான் சார் அடையாளம். ஒரு மாநிலம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பதற்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண் எவ்வளவு மதிக்கப்படுகிறாள்னு நம்ம தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே வந்துருக்கோம். நீங்கள் பெண்கள் நலன் எப்போ பேசியிருக்கு வலதுசாரி? பெண்களுக்கான இடஒதுக்கீடு காங்கிரஸ் வந்து சரிபாதி வந்து ஒன்றிய அரசு வேலைகளில் கொடுப்பேங்குது. அது யாரை இருக்கும்போதே இதுதான் சார் கச்சத்தீவு மாதிரி சார். 10 வருஷம் சும்மா இருந்துவிட்டு இப்போது கச்சத்தீவை கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவை கொடுத்து, ஏன்னா அங்கிட்டு சீனாக்காரன் வந்து அருணாச்சல பிரதேச பூரா வந்து பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். பேர் எழுதிக்கிட்டு இருந்தா ஜெய்சங்கர் சொல்கிறாரு. அதுக்கு படிச்சிங்களா? நான் படித்து வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல. உங்கள் வீட்டு வாசலில் வந்து என் பெயர் மாட்டி விட்டால் அந்த வீடு எனக்கு சொந்தமாகி, ஆமாம் எனக்கு சொந்தமாகி விடுமா? கொடி நட்டுட்டா உங்களை நாடாயிடுமான்னு கேட்குறேன். எழுத விட்டுருவீங்களா? என்ன அதுக்காக எழுத விட்டுருவீங்களா? நீங்கள் ஒருத்தனை நீங்கள் ஃபிலிக்ஸ் ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் பழனி எப்போ எழுதி தரேன், நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? டேய் ஏன் வீட்டு வாசல் ஏன்டா உன் பேரில் இருக்குன்னு கேட்பீங்கல்ல. ஃபிலிக்ஸ் என்ன ஃபிலிக்ஸ், என் பேர் தானே ஃபிலிக்ஸ், இருந்துட்டு போகுது ஃபிலிக்ஸ், போக ஃபிலிக்ஸ் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் சரி சரி போயிட்டு போதுமா, பழனி இப்போ பேர் தான் எழுதியிருக்கு, ஆனால் வீடு நம்ம வீடு தான் மாம்பி. அவ்வளவு பேருமே பாருங்க அபத்தத்தின் உச்சமாகவே பேசுகிறாங்க பாருங்க. ஏன்னா இவன் பூரா வந்து உயர் பதவிகள் வைத்து அரசு அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. பிஜேபிக்குள்ள இருக்காள் பூரா உயர் பதவி வைத்த அரசு அதிகாரிகள். இவர்கள் பூரா வாயை திறந்தாங்க. ஏன்னா இப்படி என்ன வேலை பார்த்தாங்க இவங்கெல்லாம், என்ன படித்தாங்க அப்படின்னே தெரியல. எல்லாம் ஒரே இடத்துல ஒரே கூடாரத்தில் போய் சேர்ந்துருக்காங்க பாருங்க அவ்வளோ பேரும் மொத்தமாக. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாஜகவுக்கான ஈர்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு. அண்ணாமலைக்கான ஈர்ப்பு இருக்கா? ஒரு யங்ஸ்டர் பதவியை துறந்துட்டு சரி நான் அதான் சொன்னா நீங்க பாப்போம் ஓட்டு நீங்க கோயம்புத்தூர்ல இன்னொன்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல அதுவும் கூட அமைச்சர் டிஆர் பிராதர் சொல்றாரு ஆட்டுக்கறி பிரியாணி உறுதி அப்படிங்கிறாரு. அதுவும் ஒரு தனி மனித விமர்சனம் தானே. அது வந்து உங்களை பேர் சொன்னாரா? பேர் சொன்னாரா? நீங்க சொல்றாரு ஆட்டுக்கறி பிரியாணி நீங்க ஏன் சார் என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் அப்படிதானே சார் சொல்றாங்க. சார் அயோக்கிய பையன் போனா தலையில கை வைனா நீங்க உடனே கை வச்சு விட்டு அவன் தான் சொன்னா உன் தலையில கை வைக்க சொன்னானா? அயோக்கிய பையன் தலையில கை வைனா நீங்க அவசரமா தலையில கழிக்கிறீங்க வச்சுட்டு அவன் சொல்லிட்டு அவர் சொன்னாரா? அண்ணாமலையும் சொன்னாரா? அவர்லாம் சொல்லவே இல்லை. ஒரு அவர் ஒரு செயற்குழு கூட்டம் செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி உறுதி அப்படிங்கிறார் அவர். அவ்வளோதான் சொல்கிறார் அவர். நீங்கள் உடனே அது இதைத்தான் சொன்னார். நீங்கள் ஏன் வண்டி ஏற வந்து அவசரம் வடியல் மாதிரி நீங்கள் எப்படியாவது ரவுடியாக ட்ரை பண்ணுறீங்க? தமிழ்நாடு உங்களை ரவுடியாக ஒத்துக்காது. நீங்கள் காமெடியன் தான். 2019 நீங்கள் சொன்னீங்க மோடி ஆட்சியில் நினைவில் வைத்துக் கொள்வது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அந்த எதிர்ப்பு அலை இன்னைக்கு இருக்கா? இல்லை, மோடி எதிர்ப்பு அலை இல்லை இருக்கு. அன்னைக்கு வந்து கோபேக் மோடி சொன்னது, கருப்பு பலூன் பறக்க விட்டது, அதே திமுக வெள்ளக்கூட ஒரே நிமிஷம் புரியவே புரிய மாட்டேங்குது. அன்றைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்து கோபேக் மோடி சொன்னுச்சு. திருப்பி மறுபடியும் எதிர்கட்சியாக இருந்து வெல்கம் மோடி சொன்னா தான் நீங்க விமர்சிக்கணும். திமுக என்பது இன்னைக்கு எதிர்கட்சி இல்ல, ஆளும் அரசு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி இல்ல சார், ஆளும் அரசா இருக்கும். புரோட்டோகால் சார். அவருடைய நாட்டுடைய பிரதம மந்திரி விளங்காம பேசுறீங்க இவங்கள மாதிரியே. அவர் புரோட்டோகால் வரும்போதெல்லாம் வேற மாநிலத்துக்கு போன முதல்வர்லாம் இருக்காங்க. ஐயோ அது கரெக்ட் தான். நம்ம அப்படி போறது இல்லை. நம்ம வந்து கவர்னர் இல்லாம சட்டமன்றத்தை கூட்டின மாநிலம்லாம் இருக்கு. நமக்கு மாநிலத்தில் வந்து ஆளுநர் இவ்வளவு தகராறு பண்ற ஒருத்தர் நம்ம அதை செய்யலை. என்னன்னா நம்ம கடைசி வரை நீட்டிச்சு பார்ப்போமே. இங்கே நம்ம நட்போடு தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கைகுலுக்கு தான் சார் செய்கிறான். அவன் ஆங்கிறான் சார். அவன் கையில் இருக்க நெகச்சுத்தி
அவன் நகைச்சுவை இருந்தா நம்ம என்ன செய்யறது? நம்ம நட்புறவுன்னா அது என்ன என்ன மீனிங் அது? இல்ல, அவர் நம்ம நாட்டுடைய பிரதமர் இல்லையா, ஒன்று சொல்றாங்க, நம்ம திருப்பி கேட்டு பார்ப்போம். பிரதமரை மேடையில் வச்சுக்கிட்டே தானே நம்முடைய முதல்வர் சொன்னாரு, எங்களுக்கு நீங்க இதெல்லாம் செய்யலைன்னு. அது அரசு விழா தானே சொன்னார்ல. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல மிஸ்டர் 29 பைசான்னு சொல்ற உதயநிதி பிரதமரை போய் சந்திக்கிறாரு அமைச்சரானதும். ஆமா, கேலோ இந்தியா நடத்தினா அவர் கூப்பிட வேண்டாமா? அது மொத்த இந்தியாவுக்கு நடக்கிறது இல்லையா? அதுக்கு முன்னாடியே ஒரு முறை சந்திச்சாரு. எதுக்கு சந்திச்சாரு? தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை கொடுக்குறோம். ஆமா, அப்புறம் அவர்கிட்ட பிரதமர் கொடுங்க, யார்கிட்ட கொடுக்குறது? அதே கோரிக்கை தான் எடப்பாடியும் கொடுத்தாரு. ஐயோ, திருப்பி சொல்லி கோரிக்கை கொடுக்கல, எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் கொடுக்க போனாரு. போய் நீங்க ஏர்போர்ட்ல போய் உட்காந்து ரகசியர்களை சந்திக்கிறீங்களா? எதுக்கு நீங்க ஒருத்தர் யுவான் நிலையத்தில் ரகசியர்லாம் சந்திக்கிறீங்க? அப்படி எங்க பஞ்சாயத்து முடிச்சு வைக்கிறீங்க, நீங்க அவர் நாட்டாமையாக ட்ரை பண்றீங்க. அதை ஆக்கிட்டு போங்க, அது உங்க விருப்பம். நீங்க வந்து உதயநிதி செஞ்சாரு திருப்பி சொல்றது. உதயநிதி எதற்காக செஞ்சாரு? அலுவல் நிமித்தமா செஞ்சாரு, கூட்டணி வைக்க செஞ்சாரு. அதை விட்டு நீங்க வந்து உதயநிதி போய் சந்திச்சாரு. உதயநிதி தமிழ்நாட்டுடைய அமைச்சர், அவர் இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சர், தலைமை அமைச்சர். சந்திக்கவே கூடாதா? பார்க்க வேண்டாமா ஒருத்தருக்கு ஒருத்தர்? சரி, இந்த கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பாருங்க, திமுக ஆட்சின்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி கைது, பொன்முடியோட தீர்ப்பு, இன்னும் அடுத்தடுத்து தங்கம் தென்னரசு, வழக்குகள் இருக்குல்ல, வழக்கு இருக்கு. தங்கம் தென்னரசு மேல இருக்கு, ஐபெரியசாமி மேல இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருக்கு. இப்போ அதெல்லாமும் உதாரணமா எடுத்துக்கலாமா? எல்லாமே பாருங்க. நீங்க இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா இது எதுவுமே இருந்திருக்காது. திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா இது எதுவுமே இருந்திருக்காது. அந்த வாஷிங் மிஷின் துவச்சிருக்கோம் க்ளீனா. நீங்க மற்ற எல்லா இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் போய் கைது பண்ணாங்க இல்லையா? எதுக்காக இது பண்ணாங்க? இப்போ என்ன அவசரம்? ஓடி போயிடுவாரா அவர்? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுங்களா 15 நாள் கழிச்சு? அதுலேயும் ஓடி போயிடுவாரா? இங்கே வந்து பேட்டியில் வந்து மோடி சொல்கிறாரு, ஈடிக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. கரெக்டா? அதனால் நாங்களாம் நடத்துங்கிறேன். அடுத்த நாள் போய் என்ன சொல்கிறாரு பிரச்சாரத்தில்? நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், இந்த பணத்தை பூரா வெளியே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுப்பேன். இது 15 லட்சம் மாதிரி. முதல் நாள் தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க, அடுத்த நாள் நான் இதை விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்களா? இடிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, தேர்தல் பத்திரங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையை ராஜினாமா பண்ணதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பண மதிப்பிழப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, கொரோனாவுக்கும் அவங்களுக்கு எதையும் முன்னோக்கத்தோட நான் செய்யறது இல்லை. எதுவுமே செய்யறது, தேச நலன் கருதி செய்யறேன், எதுவுமே செய்யறது இல்லை. அப்புறம் என்ன இதில் உள்நோக்கம் வெளிநோக்கம்? நீங்கள் எதுவுமே செய்யறது இல்லையே, வேறு ஒன்றுமே செய்யலை. நீங்கள் 10 ஆண்டு காலம் நடந்திருக்காருல்ல சார். திமுக வந்து தான் என்னவெல்லாம் செஞ்சேன்னு சொல்லல சார். நான் இந்த பேட்டியில் சொல்கிறேன்ல சார் 4 விஷயம். பிரதமர் வர்றாருல்ல சார், எப்பொழுதாவது இந்த 10 ஆண்டுகளில் நான் என்னவெல்லாம் செய்தேன் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறாரு சார். விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் கொடுக்குறது என்ன செஞ்சேன்னு சொல்கிறாரா? தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, சும்மா என்ன தேவை? தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் 6000 வாங்குறது இல்லையா? நீங்கள் வேறு என்ன தேவை சொல்லிட்டே இருக்காங்க. அண்ணா வீடு கட்டும் திட்டம் சொன்ன மாதிரி வந்து உத்தரப்பிரதேசம் ரொம்ப வளர்ந்த மாநிலமாக இருக்கான். எப்படி சொல்ல முடியுது பாருங்க. டேட்டா இருக்கு கையில். என்ன யார் சொன்னா அப்படி கேட்டுவிட்டு உத்தரப்பிரதேஷ் போயிருக்கீங்களா நீங்கள்? உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் நம்பர் 1 மாநிலம், அதுதான் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யோசிக்கிறேன், பேசி முடிச்சுட்டு கேமராவில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க? பொய் சொல்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் எவ்வளவோ இருந்திருக்கு. அப்புறம் அது சரியாயிருக்கு. சரியா? நம்ம பார்த்து வியந்த தலைவர்கள் தரந்தாழ்ந்து பேசியிருக்காங்க. அப்புறம் இல்லை நான் அப்படி சொல்ல சமாளிச்சிருக்காங்க. தனி மனித தாக்குதல் நடந்திருக்கு, ஒருத்தர் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் பொய் என்பது ரொம்ப குறைச்சிருக்கும். யாராவது ஒரு 3வது 4வது வரிசையில் இருக்க பேச்சாளர்கள் பொய் சொல்வார்களே ஒழிய, மற்றபடி இங்கே தரவுகளையும் டேட்டாவும் வச்சுக்கிட்டு மட்டும்தான் பேசுவாங்க. இங்கே பொய் பேச மாட்டாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருஷத்தில் எம்புட்டு பொய் வரும், அதை தயங்கிறதே இல்லை. எல்லாமே பொய், அவ்வளவும் பொய். ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இல்லை. இல்லைன்னா கங்கனா ரனவத் போய் வந்து நேதாஜியை பற்றி அப்படி பேசுவாங்க. நேதாஜிங்கிறது இன்னொரு காங்கிரஸுக்காரர், காங்கிரஸுக்குள்ளே இன்னொரு பிரிவு. அவர் இன்னொரு பிரிவு. காங்கிரஸுக்குள் தீவிரவாதம் பேசி கொண்டு இருந்தார். அவர் காந்தி மிதவாதம் பேசிக்கிட்டு இருந்தார், அஹிம்சை பேசிக்கிட்டு இருந்தார். நேதாஜி காங்கிரஸ்காரர் இல்லையா? நீங்கள் இன்னுமே விளங்காமல் முதல் பிரதமர் எங்கே கேட்டால் சிங்கப்பூரில் போய் கொடியேற்றினார். யார் இதெல்லாம் சொல்கிறது? ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை வச்சிருக்க ஜெய்சங்கர் தான் பேசுகிறாரு, நடிகர் கங்கனா ரனவத்தை தான் பேசுகிறாங்க, நிர்மலா சீதாராமனை தான் பேசுகிறாங்க. நீ பாருங்கள், புரியாமல் உண்மை பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இல்லை நான் அப்படி சொல்லலை. ஒருத்தன் தேர்தல் இப்போ பூரா அந்த தேர்தல் நிற்காத ஆள் பூரா பாருங்கள் எல்லா உயர் பொறுப்புலையும் இருக்காங்க. நீங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது என்பது வேறு. இல்லை, உயர் பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை வந்திருக்காங்களே தேர்தல் களத்துக்கு. ராஜினாமா பண்ணிட்டு இல்லை, உயர் பொறுப்பு வச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்திருக்காரு, எல்முருகன். நம்ம அமைச்சராக இருக்கும்போதே போட்டிடுறாரு. ஆமாம், தமிழிசை வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே கட்சி நடத்தணும்ல.
அதுக்கு உதயநிதி கேட்கும்போது சொல்றாரு அவங்க மறுபடியும் கவர்னர் ஆயிடுவாங்க அப்படின்னு. யாரு? உதயநிதி. அப்போ தமிழிசை மறுபடியும் கவர்னர் ஆவாங்கன்னா மத்தியில் பாஜக தான் வரப்போகுதுன்னு ஒத்துக்கிறாரான்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகே. ஓ அதனால சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்களா? அப்புறமா மடக்கிட்டீங்க, சூப்பர்ப்பா, இந்த ஆட்டத்தை நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அப்படி கை தட்டிடுவோம் எல்லாரும். நீங்கள் வேற ஏங்க, அதாவது இவர்கள் இங்கே இல்லைன்னா இப்போ எல்முருகன் இருக்காருல்லங்க, இப்போ தானே நீங்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு எம்பியா, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. தமிழிசை வந்தாங்கல்ல, நீங்கள் ராஜினாமா பண்ண மாட்டீங்கன்னு ராஜினாமா பண்ணும்ல. தேர்தலில் வெற்றி அடைஞ்சா ராஜினாமா பண்ண போறாரு. வெற்றி இல்லை எம்பியா இருப்பார், அப்படியே கண்டினியூ பண்ணுவார். எம்எல்ஏவா இருக்காரு நயினார் நாகேந்திரன். அதான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்கவங்க நாங்கள் உறுதியாக வெல்லுவோம்னு சொல்கிறாரு, ராஜினாமா பண்ணது இல்லைங்க. தமிழிசைக்கு வந்து எப்படின்னா, ஒரு தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இருந்தது. பாண்டிச்சேரி லெஃப்டினன்ட் கமாண்டன்ட், அங்கே கவர்னர் இல்லை. அங்கே வந்து தெலுங்கானாவில் உங்களை கூப்பிட்றதே இல்லை, மதிக்கிறதே இல்லை, இங்கே அங்கிட்டு போகிறதே கிடையாது. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டீங்க பாண்டிச்சேரியில். சரி, சும்மா அந்த இத்தினூண்டு கட்டவர அளவுக்கு இருக்கிற இடத்துக்கு எங்கடா வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்குது. அங்கே ஒன்று லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஒன்றும் வேலை இல்லை, எப்பவுமே கூட ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் கூட வருவாருங்கிறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி போய் எதுக்கு இருந்துட்டு இங்கே வந்து குறைந்தபட்சம் பாஜகவுக்கு தலைவராவது ஆகலாம், தமிழ்நாடு தலைவராக சுவாரஸ்யமாக இருக்குது, ஒரு வைரல் கண்டென்ட்டாக நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அவங்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.